அண்ணே மனுஷனுக்கு என்னென்ன இப்படி ஆயிட்டீங்க? ஐயோ எனக்கு இப்படி நடுவுல மண்டையில முடியலையோ ஒரு மாதிரி சைடுல பூரா முடியல. என்னென்னமோ பண்றாரு. செம கூத்தா இருக்குது, செம சிரிப்பா இருக்குது. ஏப்பா என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? வணக்க நேயர்களே, நான் தான் நகைச்சுவை நடிகர் விஜய் கணேஷ் பேசுறேன். நிறைய யூடியூப் சேனல் லைக்குக்காக என்னென்னமோ பண்ணியிருக்காங்கல்ல, அதை பத்தி தான் ஒரு வீடியோ போட போறேன். ஆக்ஷன் ரியாக்ஷன். நான் திரும்ப வந்த உடனே தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஏகப்பட்ட பட்டாசு வெடிக்கும். அதுல சிக்கலவெல்லாம் சிதம்பரமாயிருவீங்க. தேவையா போலீஸுக்காரர். அதாவது பட்டாசு வெடிக்க போது, தீபாவளி வரப்போது பட்டாசு தான் வெடிக்க போகுது. அதுக்கே வேகமா வண்டி முறுக்கிட்டு போய் வீட்டுக்கு அப்புறம் விழுந்து கை காலம். ஐயோ போலீஸ்காரர் தேவையா இது உங்களுக்கு? நேர்களே, இப்போ அடுத்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க எனக்கு சிரிப்பு வந்துட்டே இருக்குது. அடுத்து என்ன கூத்து பண்ணி வச்சிருக்கேன் ரீல்ஸுக்கா பார்ப்போமா? நல்ல கலரா டீசெண்டா இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? என்ன கலாகிரியா? அதாவது அந்த நண்பர் பாத்தீங்கன்னா, எனக்கு எப்படி நடுவுல மண்டையில முடியலையோ ஒரு மாதிரி சைடுல பூரா முடியல. அப்புறம் இங்கேருந்து இங்கே வரையும் குத்திருக்காரு, இங்கேருந்து இங்கே வரையும். அப்புறம் புருவத்தை பூரா கட் பண்ணியிருக்காரு. ஆனால் ரீல்ஸுக்காக என்னென்னமோ பண்ணுறீங்க நண்பா. ஐயோ என்னால் சிரிக்க முடியல. இளைஞர்களே, இப்போ அடுத்த வீடியோக்கு போக போகிறோம். அங்கே என்ன கூத்து பண்ணி வச்சுருக்கேன் ரீல்ஸுக்குன்னு தெரியல, பார்ப்போமா? டைம். ஐயோ ஏப்பா என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வச்சது யார் சொல்லு பாம்பே. ஐயோ நாமம் போட்டா நல்லா நடிப்புன்னு சொன்னடா நான் தலையா தம்பி. ஐயோ பயங்கரமா பண்றாரு. நாக்கவே இப்போ ரீல்ஸ் பார்த்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு மாதிரி தலையில வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்றாரு. செம கூத்தா இருக்குது, செம சிரிப்பா இருக்குது. இப்போ வேற ஏதோ நாயில அந்த சீரியல்ல வந்த மாதிரி பண்றாரு. ஆனா நான் பண்ண பண்றது கரெக்டா இருக்கும். நான் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வச்சது யார் சொல்லு பாம்பே. ஒவ்வொரு ரீல்ஸுக்காக இவங்கிட்ட வந்து பாடுதுங்க பாடு. அடாடாடாடாடா என்னால் தாங்க முடியல சாமியோ. இப்போ ஒரு வீடியோ பார்க்க போகிறேன். அவன் என்ன கூத்து பண்ணி வச்சிருக்கான் பாப்போமா? பார்க்குற வீடியோ பார்த்தா எனக்கு செம சிரிப்பாக வருதுங்க. அடடா நாகர்ச்சுனா அதுக்கு என்ன இப்படியே நிக்கிற நீ? தெலுங்கா? ஓஹோ சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா எந்த வகை கூறு. அதாவது நாகார்ஜுனா மாதிரியே ஒரு நண்பர், அப்படியே தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு அதே மாதிரி இருக்காரு. நாகார்ஜுனா என்ன பர்சனாலிட்டி, என்ன ஒரு ஆர்டிஸ்ட்டு, என்ன ஒரு சாம்பிங்கான ஒரு ஃபிகரு. அவர் மாதிரியே ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, அப்படியே நாகார்ஜுனா மாதிரியே பாடுறாரு. ஆமா, எல்லாரும் இந்த ரீல்ஸ் வந்து உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு அவசரப்படுது பாருங்க. தாங்க முடியல சாமியோ. கவுண்டமணி சொன்ன மாதிரி தான், என்னால் தாங்க முடியல சாமி. நான் இப்போ அடுத்த ரீல் பார்க்க போகிறேன். ఎందుకు జోలికి రావద్దు, చంపేస్తాను.
சம்பேஸ்தானம். அடடடா. அதாவது இந்த நாணி படத்துல வர்ற மாதிரி அந்த வருதான், அதுக்காண்டி 2 வடிகட்டுறது வந்து கண்ணில் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள மண்ணை குமிச்சுக்கிட்டு அதுலேருந்து அப்படி வராராம், சம்பேஸ்தானம் அப்படின்னு. ரீல்ஸுக்காக வீடை பூரா மண்ணாக்கிட்டாங்களே, அட படுவாய் பசங்களா. வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, சிரிப்பை அடக்க முடியல, அப்படி பண்ணுறாங்க. இப்போ அடுத்த வீடியோவில் என்ன நடக்க போகுது இல்லை பார்ப்போம். அதாவது திருப்பாச்சியில் வர்ற சீனு, அந்த ஹீரோ வந்து சந்தனத்தெல்லாம் பூசிக்கிட்டு அருவா எடுத்துட்டு வருவார், யாரா 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 ஆக்ரோஷமா. அந்த மாதிரி ஒரு பையன் என்ன பண்ணா, சந்தனத்தை பூசிக்கிட்டு டட்ட 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 டட்டங்கிறான். எனக்கு அதை பார்த்தால சிரிப்பு வருது. இவன் கத்தை பார்த்தா பக்கத்து வீட்டில் அந்த பூனையெல்லாம் ஒரே சிரிப்பு, அதுக்கு அங்கிட்டு தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது யாராது? ஓ, ஆமா நீங்களா யாருடா? அது என்னடா மூஞ்சி பூரா. இவன் பாருங்க, முதல்ல சந்தனத்தை ஒருத்தன் பூசிருந்தான், இவன் என்னடா மூஞ்சிலாம் தடவி நடுவில் மூக்கு மட்டும் சிகப்பா வச்சிருக்கான். இந்த கிளி மூக்கு சிவப்பா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒருத்தன் வச்சுட்டு இருக்கான். எத்தனை பேர்லாம் கிளம்பிட்டாங்க. ஐயோ, அடுத்து பாப்போமா. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. அட பாவீங்களே, மண்ணள்ளி தலையில கொட்டிக்கிறான் ஐயா, மண்ணள்ளி தலையில கொட்டிக்கிறான் ஐயா. அதாவது ஒரு விஷயத்த 3 பேர் 3 விதமா பண்றான். என்ன, ஒருத்தன் சந்தனத்தை பூசிக்கிறான், ஒருத்தன் மூக்க சிவப்பா வச்சிருக்கான், இன்னொருத்தன் வந்து மண்ணள்ளி தலையில குடிக்கிறான். நல்ல வேளை வாயில் அள்ளி குட்டிக்காம இருந்தான். ரீல்ஸ் என்ன பாடுபடுத்துது பாருங்க வைங்கள. அதாவது ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல ரீல்ஸ் இல்லாட்டி எவனும் வந்து உயிரோட வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த பைத்தியமா தான் தெரியுறாங்க. ஐயோ ஐயோ, அடுத்த வீடியோ பார்ப்போம். காலங்காத்தால ஏன் இப்படி அறகுறை ஆடிட்டு இருக்க? என்னடா சூட்கேஸ் எடுத்துட்டு டாட்டா சொல்றான், எங்க ஊருக்கு கிளம்புறான்னு பார்த்தா சூட்கேஸை ட்ரெஸ்ஸா மாத்திட்டானுங்க. அட பாவீங்களா. பைத்தியம் போச்சா பாட்டி, நைட்டி போட்டா மாதிரி என்ன கருமமோ. அது பார்த்து ஏதோ அனுப்பிப்பிள்ள எம்ஜிஆர் இருக்க மாதிரி போட்டுக்கிட்டு அந்த சூட்கேஸுக்குள்ளே உடம்ப கொண்ட வச்சு சூட்கேஸை கிழிச்சு, நல்ல சூட்கேஸு, காஸ்ட்லி சூட்கேஸு, அதை கிழிச்சு அதுக்குள்ளே உடம்ப மாட்டிக்கிட்டு போஸ் கொடுக்குறான். இந்த ரீல்ஸு பண்ணுற பாடம் பார்த்தீங்களா? என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, அது பயமாக இருக்குது இந்த உலகத்தில் ரீல்ஸு படுத்துகிற பாடு. நாளைக்கு ஏதாவது இந்த படத்தில் வர்ற மாதிரி குத்துற சீன் மாதிரி ஒரிஜினலாக குத்திக்கிட்டு வந்து நிற்க போகிறானே ரீல்ஸில். குத்தி விட்ட. ஐயோ ஏம்மா, சிரிச்சிச்சு எனக்கு வயிற்று வலி தாங்க முடியல. இப்போ அடுத்த வீடியோ பார்ப்போம். என்ன பண்ணுறான், பாட்டில் எடுத்து வச்சிருக்கான். ஐயோ அம்மாடி, ஐயோ அட பாவியலா, பாட்டில் எடுத்து தலையில் அடிக்கிறானா என்ன? நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, ஏதாவது படங்களில் பார்த்து குத்துற சீன் தான் ஒரிஜினலாக குத்திக்காம விழுது. இந்த ரீல்ஸில் டே இது மாதிரி பண்ணாதீங்கப்பா தம்பி, தயவு செய்து பண்ணாதீங்கடா. ஒரிஜினல் பாட்டில் எடுத்து தலையில் அடித்தா என்ன ஆகுறது? மண்டை கிழிஞ்சுன்னா அப்போ 108 தையல் போடணும். முதல்ல முட்டியில் அடிக்கிற அவ்வளோ நல்ல கனமான பாட்டிலாக இருக்குது, அப்போ தலையில் அடிக்கிற, தலையில் அடித்து நல்ல வேலை உடைஞ்சிருந்துச்சுன்னா அவ்வளோதான், உள்ளே இறங்கியிருக்கும்,
மூளையெல்லாம் குழம்பி ஒரு மாதிரி ஆயிரும்லா. அட பாவிங்களா, ரீல்ஸுக்காக என்னென்ன அட்டுழியம் பண்ணுறீங்க? இப்படியெல்லாம் பண்ணால் ரீல்ஸ் இல்லை. நல்லபடியாக எடுங்க, நல்லபடியாக எடுத்து நல்லபடியாக போடுங்க. கண்டிப்பாக அவங்க லைக் பண்ணுவாங்க எல்லாருமே. ஓகேவா? தயவுசெய்து இந்த மாதிரி விபரீத விளையாட்டில் யாரும் இறங்கிறாதீங்கப்பா. இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மாடியிலேருந்து குதிக்கமாக பார்த்துட்டு ஒரிஜினலாக குதிச்சாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க, விபரீதமாக எதுவும் பண்ணாதீங்க. நல்லா லைக் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல வீடியோக்கள் எடுத்து போடுங்க தயவுசெய்து. என்னால் சிரிக்காமல் இருக்க முடியல, சிரிக்கவும் முடியல. ஓ ஐயோ ஆண்டவா, இந்த ரீல்ஸ் படுத்துகிற பாடு உலகமே ரீல்ஸ் ஆகியாச்சப்பா, ரீல்ஸ் ஆயிடுச்சப்பா.